ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் டூர். இன்றைக்கி நம்ம கிச்சன் டூரில் பாவக்காய் புளி குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இந்த பாவக்காய் புளி குழம்பு சுத்தமே கசப்பே இல்லாமல் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது 100 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நான் இப்போது நல்லா பெரிய பாவக்காவாக 4 பாவக்காய் எடுத்திருக்கேன். இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை ஒரு சின்ன குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு காய்கறியெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், காய் இப்படி நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சுக்கணுங்க. நீங்கள் இதை எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடுபடுத்தின்னு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது வேக வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணியில் நல்லா கசப்பு தன்மை நல்லா இறங்கியிருக்கும். அதனால் தண்ணி வேண்டாம், வேணுங்கிறவ சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது அதிகமாக வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் பெருசாக வதக்க வேண்டிய தேவையில்லை. இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போது 4 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா குழம்பு தூள் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குழம்புக்கு சாம்பார் தூள் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, ஏன்னா எனக்கு சாம்பார் தூள்லையே நல்ல காரம் இருக்குதுங்க. அதனால நான் இதில் சேர்த்துக்க போகிறதில்ல. நாம் இப்போ சாம்பார் தூளெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா பெரட்டி விடணுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போனால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இப்போ சேர்க்க போகிறது இல்லை. இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.